ஸோ இந்த நவீன காலத்துல ரொம்ப ஃபேமஸா இருக்கு இல்லைங்களா? மினிமலிசம் என்று சொல்லுவாங்க. இதுவும் இந்த உலகப் பற்றின்மையும் ஒன்றான்னு கேட்டீங்கன்னா, அதத்தாங்க நம்ம பார்க்க போறோம். உலகப் பற்றின்மைக்கு ஸுஹ்த் என்று சொல்லுவாங்க. அரபில. நெறைய கிதாபுகள் இதில கூட எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு உலகமே முழுமையாக இந்த மினிமலிசம் என்ற வாழ்க்கை முறை வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சுங்க. ரொம்ப ட்ரெண்டா இருக்கு. நீ வந்து ஒரு பொருள் வாங்குறியா, அது குறைவாக தான் வாங்கணும். நீ வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் குறைவா இருக்கணும். எளிமையா வாழணும் என்பது தான் இந்த மினிமலிசத்துடைய மைய கருத்து. பலர் வந்து மன அமைதி, பொருளாதார சுதந்திரம், மன அழுத்தம் இதனால குறையும் என்பது போன்ற காரணத்தால தான் இதை தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த வாழ்க்கைய. ஆனா முஸ்லீமாக நாம் ஒரு கேள்வி கேட்கணுங்க. என்னன்னா, இஸ்லாத்தில ஏற்கனவே இதற்கு ஒத்த ஒரு கொள்கை இருக்கான்னு கேட்டா, ஆம். அதுதான் ஸுஹ்து, உலக பற்றின்மை. ஆனா ஸுஹ்து என்பது வெறும் குறைவாக பொருட்களை வச்சிருக்கிறது மட்டும் கிடையாது. அது ஒரு இதயத்துடைய ஒரு நிலை என்று சொல்லலாம். ஸோ மினிமலிசம் வந்து நவீன வாழ்க்கை முறை. அதனுடைய நோக்கங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவையற்ற பொருட்களை அகற்றிடணும். குறைவான உடைமைகளோடு தான் வாழணும். ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கணும். செலவை வந்து கட்டுப்படுத்தி வைக்கணும். வாழ்க்கையை எளிமைப்படுத்தணும். இது பெரும்பாலும் உலக வாழ்க்கையை வசதியாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டது தான். ஜுஹுதுன்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வந்து உலகத்தை வெறுப்பது கிடையாதுங்க. அது வந்து உள்ளத்தை உலகம் ஆட்கொள்ளக்கூடாது. அதுதான் ஜுஹுதுடைய கான்செப்ட். இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் கூட சொல்லுவாங்க. பலன் தராததை விட்டு விடுறது தான் ஜுஹுத் என்று சொல்லுவாங்க. இப்னுல் கைம் என்ன சொல்லுவாங்கன்னா, உலகம் வந்து கையில இருக்கலாம். ஆனா இதயத்தில இருக்கக்கூடாது என்று சொல்லுவாங்க. இதுதான் ஜுஹுதுடைய உண்மையான பொருளுங்க. குரான் சொல்லுது இல்லைங்களா? வமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாவுல் குரூர். அப்புறம் சூரத்து ஆல இம்ரான்ல கூட நீங்க பார்க்கலாம். சூரத்துல் அலால பார்க்கலாம். வலல் ஆஹிரத்து ஹைருல் லக மினல் ஹைரும் வ அபுகா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில கூட பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பியிருந்தா எப்படி எப்படியோ வாழ்ந்திருக்கலாம். அரசர்களைப் போல வாழ்ந்திருக்கலாம். ஆனா அவங்க எளிமையை தேர்ந்தெடுத்தாங்க. அவங்களுடைய வீட்ல பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து அடுப்பு கூட எரியாது என்று சொல்லலாம். பாய் எந்த அளவுக்கு இருக்குன்னா, அவங்களுடைய உடல் அச்சு அப்படியே படுத்து படுத்து ஏஞ்சாங்கன்னா, அப்படியே அவங்க உடம்புல வந்துரும். அந்த அளவுக்கு எளிமையா வாழ்ந்தாங்க. ஆனா வறுமையே இஸ்லாமுடைய இலக்கு என்று அவர் ஒருபோதும் கற்பிக்கல. ஸோ மினிமலிசத்துடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மன அமைதி அத நாடுறது, உலக வாழ்க்கையை மையமாக கொண்டது. உளவியல் அணுகுமுறை இது தனிப்பட்ட ஒரு நன்மை இதில எதிர்பார்க்குறாங்க எல்லாரும். ஆனா ஜுஹூத் என்பது வந்து அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறதுக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து ஆகிரத்தை மையமாக கொண்ட ஒரு வாழ்க்கை. ஈமான், தக்வா தான் இதோட அடிப்படை. ஸோ அல்லாஹ்வுக்காக உலகவாசியை கட்டுப்படுத்துறது தான் இந்த ஜுஹூத் என்பது. ஸோ ஒரு முஸ்லீம் பணக்காரரா இருக்கலான்னா, நிச்சயமாக இருக்கலாங்க. அபூபக்கர், உஸ்மான், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் எத்தனையோ பேர் இருந்திருக்கிறாங்க. ஆனா செல்வம் ஒருபோதும் அவங்கள ஆளல. அவங்க தான் செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையில செலவிட்டாங்க. இதுதான் ஜுஹூத். நவீன காலத்துல ரொம்பவும் முக்கியம்ங்க இந்த ஜுஹூத் என்பது. புதுசா ஒரு மொபைல் வந்தா உடனே வாங்கணும்னு தவிக்கிறான். இல்லன்னா அவ்வளதான். மன ரீதியா செத்து போயிடுறான். தேவையில்லாத பொருட்கள வாங்கி குவிக்கிறான். இஎம்ஐ ஃப்ரீ ஆனதுனால என்ன செய்றான்? கண்டதே வாங்குறது. ஆர்டர் போடுறது. ஒரு பிராண்ட் மோகத்தில மனிதன் சுத்திக் கொண்டிருக்கிறான். ஆ இஎம்ஐ வாழ்க்கை போயிட்டுருக்குது. கடன் கலாச்சாரம் போயிட்டுருக்கு. இந்த மனநிலையை ஜுஹூத் சீர் செய்யுது. ஸோ ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி நம்மள நம்மளே கேட்கணும். இது தேவையா? இது வந்து ஹலாலான பொருளா? இது வந்து அல்லாஹ்வோட என்ன நெருக்கமாக்குமா? இத விட சிறந்த இடத்துல இந்த பணத்த நான் இன்வெஸ்ட் பண்ண முடியுமான்னு சொல்லி யோசிக்கணும். குருட்டாம்போக்குல அப்படியே விட்டு அடிச்சிடக்கூடாது. ஸோ ஜுஹூதுனா வந்து அழுக்கா வாழ்ந்துன்னு, கிழிஞ்சு போன ஆடைய போட்டுக்கிட்டு, சம்பாதிக்க முடியாதுன்னு வீட்லயே உக்காந்துக்கிட்டு, குடும்பத்தை புறக்கணிக்கிறது இதெல்லாம் கிடையாதுங்க. உலகத்தை முழுவதும் விட்டு ஓடுவது கிடையாது ஜுஹூத் என்பது. இஸ்லாம் வந்து சமநிலையை கற்பிக்குது. இன்னைக்கு பலர் வந்து பொருட்கள சேகரிக்கிறாங்க, ஃபாலோவர்ஸ சேகரிக்கிறாங்க, லைக்ஸ சேகரிக்கிறாங்க, கேட்ஜெட்ஸ வாங்கி குவிக்கிறாங்க. ஆனா முஸ்லிம் சேகரிக்க வேண்டியது நல்ல அமல்களும், கல்வியும், தக்வாவும், இஹ்லாஸும். இதுதான் மறுமையுடைய செல்வங்கள். ஸோ மினிமலிசம் ஒரு நல்ல வாழ்க்கை முறையாக இருக்கலாம். அது தேவையற்ற வீண் வாழ்க்கையை குறைக்கிறதுக்கு உதவலாம். ஆனா அது ஒரு முழுமையான ஆன்மீக வழிகாட்டி கிடையாதுங்க. ஜுஹூத் தான் அதை விட உயர்ந்தது. ஏன்னா அல்லாஹ்வ நாடி நம்ப செய்றோம் அத. ஸோ ஜுஹூது வந்து பொருட்களை குறைக்க சொல்லுது. அதுதான் அதனுடைய மெயின் கான்செப்ட். இது மினிமலிசம் பொருட்களை குறைக்க சொல்லுது. ஆனா ஜுஹூத் என்பது உள்ளத்துடைய பற்றுதலை குறைக்க சொல்லுது. மினிமலிசம் வீட்ட காலி செய்யுது. ஜுஹூது வந்து இதயத்தை அல்லாவை தவிர மற்ற பற்றுகளிலிருந்து காலி செய்யுது. சிம்பிளா சொல்லணும்னா. ஸோ ஒரு முஸ்லிமுடைய இலக்கு வெறும் எளிமையாக வாழ்வது மட்டும் இல்லங்க. அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுற வகையில உலகத்தை பயன்படுத்தணும். மறுமையை செலவழிக்கணும். இதுதான் உண்மையான ஜுஹூத் என்பது. ஸோ இந்த மினிமலிசம் என்ற வாழ்க்கை முறை வந்து நல்ல விஷயங்கள் அதில இருந்தாலும், அது இஸ்லாமிய ஜுஹூதை விட உயர்ந்தது கிடையாதுங்க. மினிமலிசம் வந்து மனுஷனுக்கும் பொருட்களுக்கும் உள்ள உறவை பற்றி பேசுது இல்லைங்களா? ஆனா மனுஷனுக்கும் படைப்பாளிக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள உறவை பற்றி பேசல.
ஸோ இதுதான் அதனுடைய முக்கிய விமர்சனம். இஸ்லாத்துல எந்த வாழ்க்கை முறையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய திருப்தியை மையமாக கொண்டு இருக்கணும். அப்பதான் அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், பலனுள்ளதா இருக்கும். ஸோ மினிமலிசத்துல வந்து மறுமையை மையமாக கொண்ட வாழ்க்கை கிடையாது. ஏன்னா மினிமலிசத்துடைய முக்கிய நோக்கம் வந்து மன அமைதி, நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி எளிமையான வாழ்க்கை அதெல்லாம். ஆனா இஸ்லாத்துல வாழ்க்கையோட இறுதி இலக்கே இந்த ஜன்னத் தான். அல்லாஹ்வுடைய திருப்தி தான். மினிமலிசத்துடைய அளவுகோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தேவை இல்ல என்பது தான் அதோட அளவுகோல். ஆனா இஸ்லாத்துல அல்லாஹ் விரும்புறானா என்பது தான் ஒவ்வொரு முஸ்லிமுடைய அளவுகோல். ஸோ பொருட்களை குறைச்சா மட்டும் போதாதுங்க. வீட்ட காலி செஞ்சா மட்டும் போதாது. உள்ளத்தை காலி செய்யணும். உள்ளத்தை பெருமை அடிக்கிறது, முகஸ்துதி, பேராசை, பொறாமை இது நிரம்பி இருந்ததுன்னா, எந்த பலனும் கிடையாது. இது எல்லாத்தையும் காலி பண்ணி அனுப்பிச்சு, அங்க அல்லாஹ் ஆட்கொள்ளக்கூடிய இடமாக அந்த உள்ளம் இருக்கணும். ஸோ உளவியல் ஒரு விஷயம் மினிமலிசம் என்பது வாழ்க்கை முறை. ஆனா, ஜுஹூத் என்பது ஒரு இபாதத். அதுக்கு நெறைய நன்மை இருக்கு.